என் பேர் சங்கவி. என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ். அவர் போன மாசம் கூட்ட நெரிசல்ல விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார். அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு கொடுக்கறதா சொல்லலாம். அவர் டைரக்டா ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு. நாங்க ஆறுதல் தான் சார் பெருசா எதிர்பார்த்தோம். எங்களுக்கு பணம் தெரிவிக்க முடியாது. நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல. அவங்க கூப்பிட்டுதாங்க, நாங்க போகல. ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்பல. ஆனா எங்களோட பேரை அவங்க தவறா உபயோகப்படுத்தி இருக்காங்க 3 பேர். நாங்க ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம். நாங்க ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன. அதனால நான் ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும் சார். நான் பணத்தை எதிர்பார்க்கல. பணத்தினால எங்க கணவனோட உயிரை யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. இப்ப நீ பணம் திருப்பி அனுப்பிச்சிங்களாமா? ஆமாங்க சார். இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சோட நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். பேங்க்ல 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனா அவர் நேர்ல எங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு போறதான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா 20 லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்களை சொன்னாங்க நாங்க நேர்ல வரணும். நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்க போகல. எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிச்சீங்க? பேங்க் மூலியமா ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் இல்லாம போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜர் லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். இப்ப நீ போய் சந்தித்து நீங்க என்ன கருதுறீங்க? விஜய் வருஷம் யார் கூட்டிட்டு போனது யாருன்னு தெரியாது. அப்போ கட்சியில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டாங்க. நாங்க வரலன்னு சொல்லிட்டோங்க சார். ஆனா வேற யாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. வேற யாரும் எங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி யாரோ போயிருக்காங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க வேற யாரோ போயிருக்காங்க. அதாவது டிவில போட்டிருக்காங்க. யார் யார் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவில போட்டிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், போனவங்க தான். ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இவங்களை கூட்டு போறோம்னு யாரும் சொல்லவும் இல்லை. எங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு. டிவில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தான் சார் எனக்கு தெரிஞ்சது.